ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயம் சொல்றணும். ஒரு நடிகை அவ வயசு மூப்பு காரணமா இறந்து போயிடுறா. அவ பிராயத்துல ஒரு சிறந்த நடிகையா இருந்தா. அனைத்து நடிகையும் பின்னாடி தள்ளி நம்பர் 1 நடிகையா 90ல அவதான் டாப் ஹீரோயின் நம்பர் 1. ஒரு 10 வருஷம் யாராலையும் அவளை அசைக்கவே முடியல. கோடி கோடியா சம்பாதிச்சா. தன் அவளோட குடும்பம் பெரிய நிலையில வச்சிருந்தா. வயது அதிகமானதுனால இறந்து போயிட்டா. ஊடகங்கள்ல என்ன வந்துச்சு, பெரிய அளவுல அன்னைக்கு பூரா அதுதான் நியூஸ் செய்தி. அந்த நடிகை எப்படி நடிகையான, அவன் நடிப்பு திறமை, அவ அழகு, பழகும் விதம், எப்படி முன்னேறினா, யாரெல்லாம் நடிச்சா, எப்படி பெயர் வந்தது அப்படின்னு ஒரே புகழாரம். இதை விட ஒருபடி மேல போய் அவன் வயதாகி போய் இறந்த செத்து போன அந்த நடிகைய சும்மா கத்துறான், கதறான், கண்ணீர் வடிக்கிறான். ஒரே ஒப்பாரி அழுக. அவன் தாய் செத்துருந்தா கூட இந்த அளவுக்கு அழுதுருப்பானா அப்படிங்கிறது தெரியல. இது முதல் நாள் இது நடந்தது. மறுநாள் ஒரு பெரிய தேசிய தலைவர் பிறந்த நாள். அவரு கர்ம வீரர்னு பேர் வாங்கினவர். அல்லும் பகலும் நாட்டுக்காகவே உழைச்சி, நாட்டுக்காகவே ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே செத்தாரு. அவங்க அம்மா கூட இந்த கவர்மெண்ட்ல முதல்வராக இருந்தார் அப்போ. அதனால அதுலேருந்து அவ காசு கொடுத்தா கவர்மெண்ட் பணத்தை எடுத்தான்னு பேர் வந்துடும்னு அவங்க அம்மா கூட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கல. 5 பைசா கூட கொடுத்ததில்லை. முதலமைச்சர் தான், ஆனா அவர் ஒரு ஏழையாவே இருந்தாரு. நம்ம இப்ப குடிக்கிற ஒரு சொட்டு தண்ணி கூட அவர் கட்டின அணையால வந்ததுதான். என்ன அப்புறம் கல்வி, இப்போ எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு இந்தியாவில் எல்லாம் பிள்ளைகள்லாம் படித்தாதான் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கல்வி கண்ணை திறந்த தந்தை அவரு. என்ன இன்னைக்கு மக்கள் குடிக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட அவரால் வந்ததுதான். தன் தேவைக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஏழையாவே வாழ்ந்து ஏழையாவே செத்தாரு. அவர் முதல்வராக இருந்தாலும் கூட அவர் கையில் 5 பைசா கிடையாது. அவர் அவர் பிறந்த நாள்ல இந்த ஊடகங்கள்லாம் அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இன்னைக்குதான் அவரை மறந்தே போயிட்டாங்க, இல்ல மறைச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த நடிகை நாட்டுக்கு என்ன செஞ்சா, அவளுக்கு ஏன் இந்த வரவேற்பு? நாடு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு பிரதமரையே உருவாக்கிய கிங் மேக்கரா இருந்தாரு அவரு. திருமணம் கல்யாணமே ஆகாம இருந்தாரு. நாட்டுக்காக வாழ்ந்து மறைந்த அவரை நாம ஏன் மறந்தோன்னு தெரியல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம், இதுதான் வாழ்க்கை நிஜம். நன்றி.